ஹலோ மக்களே, 4வது ப்ரோமோ வந்திருக்கு. அமித்தோட கேப்டன்சி எப்படி இருந்தது நீங்கள் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி எஃப்ஜே கேப்டனாக இருந்திருக்காங்க, கனி இருந்திருக்காங்க, நிறைய பேர் இருந்திருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களெல்லாம் விட ரொம்ப கேவலமாக பண்ணிட்டாங்களா அமித்? அந்த மாதிரி தான் வந்து இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அமித் கேப்டன்சியில் நிறைய புது விஷயங்கள்லாம் எடுத்துன்னு வந்தாங்க. சோறு போடுறதுக்காக அந்த ஆள் வந்து கிச்சன் டீமே வந்து 2 ஷிஃப்டாக வந்து வேலை பண்ண சொன்னாங்க. ஸோ கனி ஒரு செட்டு, இன்னொரு சைடு வந்து சாந்திரா ஒரு செட்டு. ஸோ எப்போவுமே வந்து அந்த மாதிரிலாம் இருக்காது. அது மட்டும் இல்லை, இந்த மைக்கு பிரச்சனையில் அமித் தான் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். என்ன பனிஷ்மெண்ட்? அமித் என்ன சொன்னார்? நீங்கள் யாருமே அவங்கக்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, ஏன் இந்த ஹவுஸ்மேட்ஸ் ஒத்துக்கலை? அமித் வந்து 3 பனிஷ்மெண்ட் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு பாரும் கமருதினி வந்து பேசக்கூடாதுன்னு சொன்னபோது இந்த ஹவுஸ்மேட்ஸ் வந்து சில பேர்லாம் ஒத்துக்கிட்டாங்க, சில பேர் ஒத்துக்கல. சரி, இது இல்லைனா 2வது பனிஷ்மெண்ட், நீங்கள் யாரும் பேசக்கூடாது. இப்போ இவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணுற ஹவுஸ்மேட்ஸ் ஏன் வந்து அந்த டைமில் ஆமாம் நாங்கள் யாருமே உங்ககிட்ட பேச மாட்டோம், இந்த பால் முட்டை எல்லாம் கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் பேச மாட்டோம்னு சொல்லிட்டு ப்ரொடெஸ்ட் பண்ண வேண்டியதானே? இதுக்கெல்லாம் தானே அங்கே போயிருக்கீங்க, சும்மா உட்காந்து தின்றதுக்கு அங்கே போயிருக்கீங்க. எப்போ பார்த்தாலும் சாப்பிட்றது, குறை சொல்கிறது, தூங்குறது, இதே வேலையை போச்சு. ஸோ கொடுத்த ஒரு டாஸ்க் கூட உருப்படியே பண்ண முடியாது. இதில் வர அமித்த குறை சொல்கிறாங்களா? விக்ரம் என்ன சொன்னால் பார்ஷியாலிட்டி பார்த்தாங்க, பாருக்கு வந்து பார்ஷியாலிட்டி இல்லைன்னா சாஃப்ட் கார்னராக நடந்துக்கிட்டாங்க. எப்போ இதெல்லாம்? அன்டில் பார்வதிக்கு வந்து லாயராக போகிற வரைக்கும் அமித் நல்ல மனுஷனாக தான் இருந்தாங்க. பாருக்கு வந்து லாயராக போனதோட இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே அமித் வந்து இப்போ பாருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு. அவங்களும் ஒரு கண்டஸ்டன்ட் தானே. இந்த அரோராக்கெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு தகுதியே இல்லை. அந்த அம்மா வந்து வீட்டில் ஒரு வேலை கூட உருப்படியாக இல்லை, வேலையே செய்ய. அரோரா பண்ணுற உருப்படியான ஒரு வேலை என்னென்னா, நேரத்துக்கு தட்டை தூக்கிட்டு வரும், கரெக்டாக தின்னும், நல்லா பிரியாணி வேணும், சிக்கன் வேணும்னு சொல்லிட்டு கேட்க தெரியும் பிக் பாஸ் கிட்ட. மற்றது எதுவுமே தெரியாது. இந்த அரோரா ஒரு நாள் கூட வேலை செஞ்சு நான் பார்த்ததே இல்லை. இவங்கெல்லாம் வந்து அமித்தை குறை சொல்கிறாங்க. அமித் வந்து என்ன சொன்னாங்க, 3வது ஒரு பனிஷ்மெண்ட் சொன்னார் இல்லையா? சரி, அப்போ 2மே நடக்கலைன்னா நான் வந்து சாப்பிட மாட்டேன், உங்களுக்கு பால் முட்டை கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் சாப்பிட மாட்டோம். அதுக்கு வந்து ஏன் வந்து இந்த ஹவுஸ்மேட்ஸ்லாம் வந்து இல்லை அது எப்படி, அவங்களுக்காக நீங்கள் எதுக்கு சாப்பிடாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு மொத்த வீடே வந்து சப்போர்ட் பண்ணிச்சு. அப்போல்லாம் வந்து அமித் நல்லா கேப்டன்சி பண்ணாங்க. பாருக்கு லாயராக போயிட்டாச்சுப்பா, அதனால் இனிமேல் அமித்தெல்லாம் நம்ம கணக்கில் வந்து சேர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒதுக்கி வச்சுட்டாங்க. போன வாட்டி ரம்யா இருந்தாங்க கேப்டனா, என்ன பண்ணிக்க விஷயங்க அவங்க? ஸோ அவங்களெல்லாம் வந்து சொல்ல வேண்டியதானே? இவ்வளோ நல்லா பண்ண மனுஷனை போயிட்டு அமித் வந்து ஒழுங்காக பண்ணல, பார்ஷியாலிட்டி பார்க்குறான்னு சொல்லிட்டு அதுக்கு விஜய் சேதுபதியும் வந்து நீங்கள் வந்து தப்பு பண்ணவங்களை வந்து நல்லா சாஃப்டாக ஹேண்டில் பண்ணேன்னு நினச்சிட்டு மற்றவங்களுக்கு வந்து துரோகம் பண்ணிட்டீங்க. அவங்க ஒரு கூட்டமே வந்து அங்கே கத்திட்டு இருக்குது, எதுவும் கிடைக்காம. ஆமாம், பசியில் கத்திட்டு இருக்காங்க. அதான் பிக் பாஸ் சீஸு பட்டர்லாம் கொடுத்து அமிச்சாங்கல்ல, நல்லா தின்னுட்டு தானே இருக்கேன். எந்த பிக் பாஸில் இந்த மாதிரி சீஸ்லாம் அமிச்சு கொடுத்துருக்காங்க சொல்லுங்கள் மக்களே? நம்ம பார்த்துருக்கோம்ல, எத்தனை பிக் பாஸ் சீசன் பார்த்துருக்கோம். இவங்க சொல்கிறது கேட்டுட்டு விஜய் சேதுபதி வந்து ஏன் இவரும் ஷோ பார்த்துட்டு தானே வந்தார், அமித் என்னென்ன பண்ணுறாருன்னு தெரியாதா என்ன? ஜஸ்ட் பிகாஸ் அமித் பாரு கமருதீனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அதனால இவரை வந்து நீங்கள் வந்து ஒதுக்கி வைக்கிறீங்க, இந்த மாதிரி பேசுகிறீங்க. விஜய் சேதுபதி பேசும்போது ஒரு விஷயம் மறந்துட்டார். என்னென்னா, இப்போ அமித் மட்டும் டீ காஃபி குடிச்சிட்டு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி, மீதி ஹவுஸ்மேட்ஸ்லாம் வந்து எதுவுமே சாப்பிடாத மாதிரி வந்து அங்கே தவிச்சிட்டு இருக்கிற மாதிரி தான் வந்து விஜய்ஸ் வந்து குரல் கொடுக்குறாரு. யாருக்குமே எதுவுமே கிடைக்கல, யாருக்குமே வந்து முட்டை இல்லை, பால் இல்லை, டீ இல்லை. இந்த முறை பிக் பாஸ் தானே எடுத்தாங்க, ஏதோ அமித் எல்லாமே எடுத்து ஒழிச்சு வச்சு தலை ரூமில் வச்ச மாதிரி தான் வந்து விஜய்ஸ் வந்து கேட்குறது.